இன்றைக்கு கூட நாம் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எல்லாரும் திருப்பிக்கோங்க. வேதத்தில் பக்கம் 221வது பக்கம் புதிய ஏற்பாடு. திருப்பிக் கொள்வோம். முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. போதும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கடைசியாக முடியும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறதான தலைப்பு, புத்தியுள்ள ஆராதனை எது? புத்தியுள்ள ஆராதனை எது அப்படிங்கிற காரியத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். கவனிங்க, இன்னைக்கு ஆராதிக்கிறோம். எல்லாரும் என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். ஆங்காங்கே ஆராதிக்கிறோம், பல இடங்கள்ல ஆராதிக்கிறோம். ஆனா நாம் செய்கிற ஆராதனை அது புத்தி உள்ள ஆராதனையா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எப்போது நாம என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஒரு தெளிவு அடைய வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட ஆராதனை வேண்டும் அப்படிங்கறத ஆண்டவர் வலியுறுத்துறாரு. புத்தி உள்ள ஆராதனை தேவனுக்கு நாம என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் இந்த சபையை பார்த்து அவர் சொல்றார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன செய்யறேன்? வேண்டிக் கொள்கிறேன். அதாவது ரெக்வெஸ்டா வைக்கிறேன். சபையாரே, விசுவாச பிள்ளைகளே, உங்கள் சரீரத்தை நீங்க எப்படி வச்சிருங்க? பரிசுத்தமா வச்சிருங்க. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க நீங்க ஒப்பு கொடுக்கணும் நான் விரும்புறேன். அத தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை என்ன செய்யறேன்? வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சபை போதகர், ஒரு சபை மெய்ப்பன் சபையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு காரியம் என்னன்னா, நான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம். நீங்க உங்க சரீரத்தை எப்படி வச்சிருங்க? எப்போதும் பரிசுத்தமா வச்சிருங்க. தேவன் விரும்புகிற மாதிரியா உங்களை ஜீவ பலியா என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் என்ன செய்யறேன்? உங்களை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கல. இப்படி இருந்தா இதுதான் என்னதுன்னா புத்தி உள்ள ஆராதனை. ஒரு சபை புத்தி உள்ள ஆராதனையில் பழக வேண்டும். ஒரு சபை புத்தி உள்ள ஆராதனையில் பழக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சபை புத்தி உள்ள ஆராதனையில் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, ஆனா எல்லா புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னா இல்ல. தனக்காய் ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க, மனுஷனை பிரியப்படுத்தும்படி ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை ஏதாவது கேட்டுருவாங்களோ, நம்மகிட்ட எதையாவது அவங்க எதிர்பார்க்கிறத நம்ம செய்யலன்னா அது வேற மாதிரி ஆயிருமோ, இப்படிங்கிறதுக்காக ஆராதிக்கிற ஆராதனைகள் எல்லாம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஆராதனையில் தேவன் விருப்பப்படல. அவர் புத்தி உள்ள ஆராதனையில தான் விருப்பப்படல. தேவன் ஆராதிக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய சரீரம் எப்படி ஆயிருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஏதோ வந்தேன், ஏதோ ஆராதிச்சேன், ஏதோ கையை தட்டினேன், ஏதோ பாட்டு பாடினேன், ஏதோ செஞ்சேங்கிறது தேவனுக்கு பிரியமானது அல்ல. சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுத்திருக்கணும். கர்த்தரை ஆராதிக்க போறேன், நான் இன்னைக்கு என்ன பலியா என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். பலி அப்படின்னா என்ன? நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஏன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? தன் பாவங்களை உணர்ந்து நான் பாவியாய் இருக்கிறேன் என்பதற்கு செலுத்துவதற்கு தான் பலி.
அதாவது பலியினால அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனா பலியினால அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சா? இல்ல. திரும்ப திரும்ப அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான், பலி செலுத்திக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீ பாவி என்பதை நீ என்ன செய்ய உணர்ந்துக்கோ. நீ செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப என்ன செய்யற? நீ செஞ்சுக்கிட்டே இருக்க. நீ நீதிமான் கிடையாது, நீ பாவி அப்படிங்கறத அந்த நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஆனா அது ஆண்டவர் கடைசி வரைக்கும் வைக்கல. அப்ப முடிவுதான் என்ன? இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக இந்த உலகத்தில் வந்து உடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு ஒரு தரம் ரத்தம் சிந்தினார் பாருங்க, அதோட முடிந்தது பாவம். ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் பலனை இயேசு என்ன செய்தார்? கொடுத்து தீர்த்தார். நமக்காக விலக்கரை என்ன செய்தாரு? கொடுத்தார். நல்ல கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜீவ பலியா ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க கூடியவங்களா, ஒப்பு கொடுக்க கூடியவங்களா நம்ம இல்லாம, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளாம நாம் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அது தேவனுடைய பார்வையில் என்ன இல்லை? புத்தி உள்ள ஆராதனை இல்ல. ஆராதனை worship அப்படின்னு சொன்னா எங்கேயோ யாரோ ஆராதிக்கட்டும், யாரோ பாடட்டும், நான் இருக்கிற இடத்துல ஆராய்ச்சிட்டு போறேங்கிறது அதுவும் ஆராதனை கிடையாது. நான் என் சரீரத்தை தேவன் விரும்புகிற மாதிரி பரிசுத்தமா வைத்து அவருக்கு முன்னால ஜீவ பலியா சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து தொழுது கொள்கிற அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. எப்படி ருசிக்கிறது? முட்டாயினா ருசித்து சாப்பிடலாம். ஒரு சாப்பாடுனா என்ன செய்யலாம்? இயேசுவை எப்படி ருசிக்கிறது? நான் உங்களுக்கு சொல்லித்தரவா? இயேசுவை எப்படி ருசிக்கிறதுனா, என் வாழ்க்கையில நான் உருப்படாதவனா இருந்தும் கூட என்ன நேசிச்சாரு பாருங்க. ஒண்ணு கிளியாதவனா இருக்கிற என்ன நேசிக்கிறார் பாருங்க. அதை நான் உணர்றேன் பாருங்க, அதுதான் ருசிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வேற எதுவுமே இல்லை. நான் உருப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தும் என் மேல அவர் பிரியப்படுறாரு பாருங்க. நீ எனக்கு வேணும்னு சொல்ற அந்த வாழ்க்கைய கொஞ்சம் நம்ம சீர்தூக்கி பார்த்தா சொல்ல முடியும், என்னையா நேசிக்கிறாரு, நான் அவரை நேசிக்கணும். அதுதான் ருசிக்கிறது. அது கொஞ்சம் இருக்கக்கூடாது, அன்லிமிட்டடா இருக்கணும், அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, உள்ள செய்திக்குள்ள போவோம். புத்தி உள்ள ஆராதனை எது? அதாவது புத்தி உள்ள ஆராதனை எது அப்படின்னா, நாம் உயிரோடு இருக்கும் போது சில விஷயங்களுக்கு மறுத்தவர்களா இருக்கிற அனுபவம் தான் புத்தி உள்ள ஆராதனை. புரிஞ்சுக்கோங்க, உயிரோட தான் இருக்கிறோம், ஆனா சில விஷயங்களுக்கு நாம என்ன செஞ்சிடணும்? க்ளோஸ் ஆயிடும். ஆமென் சொல்லுங்க. அது வந்து உயிரோட இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் என்ன செஞ்சிடணும்? செத்து போயிடணும். அப்படிப்பட்ட அனுபவத்தோட கர்த்தருடைய சமூகத்துல ஆராதிக்கிறோம் பாருங்க, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன இல்ல, சில விஷயங்கள் என்ன செய்யல, சாகவே இல்லை, இன்னும் அது உயிரோட இருக்கு. அப்பவும் தலையை என்ன செய்யுது? தூக்கி என்ன செய்யுது? காட்டிக்கிட்டே இருக்கு. நான் கிறிஸ்தவன் தான், நான் சபையில ஆராதிக்கிறவங்க தான், நான் தேவனை சேவிக்கிறவங்க தான், நான் பரிசுத்தாவில நிரம்பினவங்க தான், நான் வார்த்தையை வாசிக்கிறவன் தான், நல்ல ஆண்டவருக்காக எழும்புறவங்களா இருந்தாலும் சில விஷயங்கள் இன்னும் என்ன செய்யல, மறிக்கல, இன்னும் சாகல, அது இன்னும் உயிரோட இருக்கு. அது உயிரோட வச்சுக்கிட்டு நம்ம ஆராதிச்சோம்னா அது என்ன ஆராதனை இல்லை, அது ஆராதனை தான். ஆனா என்ன ஆராதனை இல்லை? புத்தி உள்ள ஆராதனை இல்லை, புத்தி உள்ள ஆராதனை இல்லை. நல்ல கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயிரோட இருக்கிறோம், ஆனா சில விஷயங்கள் மறிக்கிறோம். கர்த்தர் விரும்புறார் சில காரியங்களுக்கு மறிக்கிறோம். சில காரியங்கள் திரும்ப திரும்ப அது உயிர் பெறக்கூடாது. அது அவ்வளவுதான், க்ளோஸ், முடிஞ்சு. இனி அதை நான் என்ன செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில தூக்கி நான் அதை கொண்டுகிட்டு போக மாட்டேன், அதை நான் செயல்படுத்த மாட்டேன், அதை எனக்கு உதவி செய்ய நான் நாட மாட்டேன். கர்த்தர் மட்டும்தான் எனக்கு எல்லாம். ஆமென் சொல்லுங்க. அவரை மட்டும்தான் நான் பார்ப்பேன், அவரை மட்டும்தான் உயர்த்துவேன், அவரை மட்டும்தான் நான் புகழ்வேன், அவரை மட்டும்தான் மேன்மையா பார்ப்பேன், அவரை மட்டும்தான் நான் எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்துவேன். என் சுயமோ, என் சுய பெருமையோ, என் சுய காரியங்களோ, சுய விருப்பங்களோ ஒண்ணு வேண்டாம். ஆமென். அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துட்டோம்னா நாம் செய்கிற ஆராதனை புத்தி
நல்லவர். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம ஸ்தோத்திரம், ஆமா, எவைகளை மறிக்க நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறத வேத வசனத்தின் மூலம் நம்ம ஆராயலாம். கொலேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியையும் போதனைகளின்படியையும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் அழிந்து போகுமே. போதும், கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனத்தை வாசிருங்கள். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இது மற்ற ஒண்ணுக்கு என்ன செய்யாது? பிரயோஜனப்படாதுங்க. கவனிங்க, முதல்ல நம்ம எவைகளை க்ளோஸ் பண்ணணும் தெரியுமா? உலக வழிபாடுகளை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லையா? சொல்லுங்க. நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம், ஆனா சிலர் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆமா, உலக வழிபாடு எல்லாம் அப்பப்போ உள்ள வருது. கொஞ்சம் என்னையே என்ன செஞ்சுக்கோ, கவனிச்சுக்கோ, என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. ஏன் அதுக்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள என்னையும் வேல் விரிச்சு தான் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எவ்வளவு வீரியமா இருந்தோம்ல ஒரு காலத்துல, எவ்வளவு வைராக்கியமா இருந்தோம்ல, எவ்வளவு காரியங்களை செஞ்சோம்ல. ஆனா ஏன் ஆண்டவர் நம்மளை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தாருன்னா, அப்படிப்பட்ட ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படலை. அது என்ன ஆராதனையா? சுய இஷ்டமான ஆராதனை. அது என்ன ஆராதனை? சுய இஷ்டமான ஆராதனை அப்படின்னு வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. உலக வழிபாடுல என்னெல்லாம் சொல்றாங்க? அதை தொடாத, அதை ருசி பாராத, அதை என்ன செய்யாத, அதை தீண்டாத. இதெல்லாம் உலக வழிபாடுகளுக்குள்ள என்ன செய்யுது? உள்ள அடங்கி இருக்கு. நல்லா கவனிங்க. இது சுய இஷ்டமான ஆராதனை. உலக வழிபாடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா சட்ட திட்டங்கள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், மூடத்தனங்கள், இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய மறைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் என்ன செய்யுது? ஆமா, மனுஷன் கொடுத்து வச்சிருக்கிறான். இப்படிதான் நீ என்ன செய்யணும், இருக்கணும், இப்படிதான் நீ பண்ணணும், இப்படி இருந்தாதான் நல்லது. இதை குறித்து நான் வேதத்தில் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாரு. அங்கே போய் ஊழியம் செய்யும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நிறைய அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்கிறார். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அவங்க ஏற்கனவே வணங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு காரியத்தை இவன் மூலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிற அந்த குறிப்பிட்ட அந்த தெய்வம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கிரியை செய்தோம்னு சொல்லிட்டு இவனுக்கு பலியிடவும் இவனுக்கு மரியாதைகளை கொடுக்கறதுக்கும் வந்து என்ன செய்யறாங்க? பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பவுலுக்கு என்ன வந்துட்டு? கோவம்னா கடும் கோவம் வந்துட்டு, நம்ம ஜீவனுள்ள தேவனை குறித்து இவங்களுக்கு இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இவன் இன்னும் திருந்த மாட்டானே அப்படின்ட்டு கோபம் வந்து அவங்கள வந்து இன்னும் என்ன செய்யறான்? இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க இன்னும் அமைதல் இல்லையா, இன்னும் அமைதி படலம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவன் என்னதான் பண்ணாலும் இன்னும் அவங்க என்னதான் நினைக்கிறாங்க? இவனுக்கு மாலை போடுறதுக்கு, இவனுக்கு பலி செலுத்துறதுக்கு என்னெல்லாமோ பண்ண வராங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? இன்னைக்கு ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளையும் ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளையும் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாம இருக்கு. புத்தியுள்ள ஆராதனையை ஆராதிக்க ஏற்படுத்தப்பட்ட ஜனமாகிய நான் இந்த காரியத்தை செய்யலாமா? இப்படிப்பட்ட வழிபாடுகளுக்குள்ள, இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களுக்குள்ள, இப்படிப்பட்ட பாரம்பரியங்களுக்குள்ள, இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களுக்குள்ள, இப்படிப்பட்ட மூடத்தனமான காரியத்துக்குள்ள நான் உள்ள நுழைஞ்சி இதன் மூலம் தேவன் மகிமைப்படுவார்னு சொல்லலாமா அப்படிங்கிற அந்த சரியான விளக்கம் நமக்கு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம செய்யணும்னா வேதத்துல சொல்லிடுவார்.
நமக்கு கைடன்ஸ் எதுதான்? வேதம் மட்டும்தான் கைடன்ஸ், தவிர இதை மீறி வேற ஒண்ணும் கிடையாது. இதை மீறி சொல்லப்படுகிற எல்லாமே அது மனுஷன் கொண்டு வந்தது. மனுஷன் தன்னை பிரியப்படுத்தவும் தனக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்டு வரவும் தான் செஞ்சிருக்கிறான். தேவனுடைய காரியத்தை மீறி நம்ம எடுத்து வைக்கிற எந்த முயற்சியிலையும் சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஒருவேளை இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு முன்னால வேணா நம்ம பெருசா பிரபலியமா என்ன செய்யலாம், நம்ம காட்டிக்கலாம். ஆனா தேவன் விரும்பக்கூடிய ஒரு ஆராதனை அனுபவம் அது இருக்க வாய்ப்பே இல்லை. அங்க ஏதாவது ஒரு நெருடல், அங்க ஏதாவது ஒரு சமாதான குலைச்சல், அங்க ஏதாவது ஒரு குளறுபடி, ஏதாவது ஒண்ணு என்ன செய்யும், கட்டாயம் நடக்கும். அதனாலதான் சபையை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம், சபையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம், மூட பழக்க வழக்கங்கள் நமக்கு வேண்டாம். அதுல இருந்து கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உலக சட்ட திட்டங்கள் நமக்கு வேண்டாம், உலக வழிபாடுகள் நமக்கு வேண்டாம், உலகத்தினுடைய சடங்காச்சாரங்கள் நமக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. வேண்டவே அதன்படி நம்ம கர்த்தரை சேவிக்கணுங்கிற அந்த கைடன்ஸ் நமக்கு கொடுக்கப்படல. நமக்குன்னு ஒரு கைடன்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லா நாளும் நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்களா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையவே கிடையாது. இன்னைக்கு பேசுற ஆட்கள் நாளைக்கு நம்மளை மிதிக்கிற ஆளாக இருக்கும். ஆமென். ஆனா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நாளைக்கு கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு செய்யற ஆண்டவர் நாளைக்கு என்ன செய்வார்? கட்டாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் உலக வழிபாடுகள்ல ஓடணும்? உலக வழிபாடுகள் இருக்கிறவங்களுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகணும்னா நான் அவைகளுக்கு மறிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் அவைகளுக்கு என்ன செய்யணும்? மறிக்கணும். நான் மறிக்கும் போதுதான் என்னை கொண்டு ஒரு லெசனை கர்த்தர் என் குடும்பத்துல செய்வார். என்னை கொண்டு என் கிராமத்துல கர்த்தர் ஒரு பெரிய பாடத்தை என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு தகப்பன் ஒரு மகனை கூப்பிட்டு சொன்னாரா, உனக்கு ஒரு புதையல் வச்சிருக்கேன், உனக்கு கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா. புதையல்னா எந்த பிள்ளைக்கு விருப்பம்? ஆர்வத்தோட வந்து அப்பா பக்கத்துல வந்து உட்கார்ந்து, என்னப்பா வச்சிருக்கீங்க அப்படி ஒரு பெட்டியை காமிச்சாரு. இந்த பெட்டியில தான் உனக்கு என்ன இருக்கு? புதையல் இருக்கு. உடனே ஆர்வத்தோட எப்போ திறப்பீங்கன்னு இருக்கான். உடனே அப்பா சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் திறக்கும் போதுதான் அது உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னா. உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தான். உடனே அந்த பெட்டியை திறந்தா உள்ள பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. இவன் ரொம்ப ஆர்வத்தோட இருந்தான், ஒண்ணுமே இல்லை. நல்ல உத்து பார்க்கிறான், கொஞ்சம் நாணயங்கள், ஒரு வரைபடம். அந்த வரைபடத்துக்கு பக்கத்துல சில அறிவுரையான சில வாசகங்கள் எழுதப்பட்டிருச்சு. அப்ப அந்த தகப்பன் சொன்னாரு, இது இல்ல புதையல், இதுல இருக்கு பத்தியா, இதை வச்சுதான் நீ எதை கண்டுபிடிக்கணும், புதையலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. உடனே உடனே அந்த நாணயங்களை எடுத்துக்கிட்டான், அந்த வரைபடத்தை என்ன செஞ்சுக்கிட்டான், எடுத்துக்கிட்டான். அதுல எப்படி போகணும், எப்படி வரணுங்கிற அறிவுரையும் என்ன செஞ்சிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. உடனே அவன் எடுத்துக்கிட்டு அவன் அந்த வரைபடத்தின் வழியாக, அந்த அறிவுரையின் வழியாக பயணிக்க ஆரம்பிச்சான். கிராமங்களை கடந்தான், பட்டணங்களை கடந்தான், காடுகளுக்கு போனா, பெரிய பெரிய கரடு முரடான இடங்களுக்கு போனா, பல மனிதர்களை சந்திச்சான். கோபப்படுறவங்களை சந்திச்சான், அன்பா பேசுறவங்களை சந்திச்சான், பராமப்படுறவங்களை சந்திச்சான், இப்படி பல நபர்களை சந்திச்சான். இவங்களெல்லாம் சந்திச்சு ஒரு காட்டுல போய் சேர்ந்தான். அவன் கையில இருந்த பணம்லாம் என்ன செஞ்சிச்சு, இனி தொடர்ந்து போக முடியாத ஒரு சூழல். பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு போய் உட்கார்ந்து திரும்ப வீட்டுக்கு போயிடலாமான்னு யோசிச்சான். ஆனா அவனுக்கு இன்னொரு எண்ணம், எப்படியாவது நமக்கு என்ன கிடைக்கும், புதையல் கிடைச்சே தீரும், விடக்கூடாது அப்படின்னு மறுபடியும் அடுத்த நாள் கிளம்பி அதே மாதிரி கிளம்புனா. அநேக பாறைகளுக்குள்ள இடுக்குகளுக்குள்ளலாம் அந்த வரைபடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கடைசி ஒரு இடத்தை போய் அடைஞ்சான். தோண்டக்கூடிய ஒரு இடம், தோன்றான். அந்த வரைபடத்துல உள்ளவாரி தோண்டிட்டான். கடைசியில என்னதான், ஒண்ணுமே இல்லை. கடைசியா பார்க்கும்போது, உன் தகப்பனிடத்துல போய் நீ கேளு அப்படின்னு புதையல் தெருவோ யார்ட்ட அப்பாட்ட புதையல் சொன்னீங்களாப்பா, உங்க ஆலோசனையை கேட்டுட்டு நீங்க கொடுத்த இந்த பணத்தை வச்சு போனேன். கடைசியில உன் தகப்பனத்துல போன் தான் எனக்கு என்ன செஞ்சு இருந்துச்சு, இதான் புதையல் அப்படின்னு அவர் சொன்னாரு. உனக்கு நான் இந்த பெட்டியை திறந்து கொடுக்கும்போது நீ ஒரு இளவும் பையனா இருந்த, ஆனா இப்போ
புதையலுக்காக நீ செலவிட்ட நாட்கள், நேரங்கள், காலங்கள் எல்லாம் உன்னை பக்குவம் உள்ள ஒரு மனிதனை என்ன செஞ்சிருக்கு, மாற்றி இருக்கு. புதையல் நீ கண்டெடுக்க கூடியதல்ல, உன் வாழ்க்கையில் நீ சந்திச்ச பத்திரியா, அதுதான் உனக்கு புதையல். இனி நான் தைரியமா இருப்பேன். என் பிள்ளை சோம்பேறி கிடையாது, என் பிள்ளை எதையோ ஆதாயமா பார்த்து ஓடுறவன் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை என்ன செஞ்சிருவான், பொழைச்சுக்கிடுவான், என் பிள்ளை பொழைச்சுக்கிடுவான். அதை தான் உனக்கு பாடம் எடுக்க முடியாதான் புதையல் இருக்குன்னு அவனுக்கு சொன்னேன். உன்னால முடியுமான்னாரு. கட்டாயம் என்னால முடியும் அப்படின்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னைய பார்த்து சொல்றாரு, பல வழிகளில் உங்களை என்னைய ஆண்டவர் என்ன செய்றாரு, நடத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. பல இக்கட்டுக்குள்ள உங்களை நடத்துறாரு. ஆனா அவர் மாறாதவர். சொல்லுங்களேன், அவர் மாறாதவர். பல சூழ்நிலைகளை கடந்தாலும், பல பிரச்சனைகளை கடந்தாலும், பல ஏமாற்றங்களை நம்ம சந்திச்சாலும், பல எதிர்மறையான காரியங்கள் நம்ம கண்முள்ளே நடந்தாலும், நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என் கர்த்தர் மாறவில்லை, என் ஆண்டவர் மாறவில்லை, அவர் ஒருபோதும் என்னை மறக்கவில்லை, அவர் என் கூட இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலையும் அவர் நோக்கி கூப்பிடும் போது எனக்கு பதில் தெளிவார், பதிலளிப்பார். மனுஷனை போல முகத்தை திருப்ப மாட்டாரு. அவர் எனக்கு எப்போதுமே என்ன செய்வார்னா மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய வல்லவராய் இருக்கிறாரு. நான் செய்யக்கூடிய ஆராதனை எப்போது எப்படி இருக்கணும்னா புத்தி உள்ள ஆராதனையா இருக்கணும். உலக வழிபாடுகள் எனக்கு வேண்டாம், அவைகளுக்கு நான் என்ன செய்யணும்னா மறிக்கணும். ஆமென் சொல்லுங்க. உலக வழிபாடுகளுக்கு நான் என்ன செய்யணும், மரிச்சையாக வேண்டும், மரிச்சையாக வேண்டும். நான் மரித்தால் மாத்திரமே நான் செலுத்துகிறேன் ஸ்தோத்திர பலிகளில், பாடலில் அவர் மகிமைப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இன்னும் மறிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரோமர் புஸ்தகம் ஸ்தோத்திர 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உலக வழிபாடுகள் எதற்கு சமமானதுன்னா பாவம் செய்கிறதுக்கு சமம், பாவத்தினுடைய உக்கிரகத்துக்கு சமம். சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி விளை, நமக்கு உள்ள கேள்வி வரணும். நான் உலக வழிபாடுகளுக்கு மரித்துதான் ஒரு புதிய மனிதனை என்ன செஞ்சிருக்கிறேன், நம்ம மாறி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலக வழிபாடுகளுக்கு நாம என்ன செஞ்சிட்டோம், மரிச்சாச்சு. உலக வழிபாடுகளுக்கு கர்த்தர் நம்மளை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்னா வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளையா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாத நம்ம ஞானசன சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். நான் இனி பழைய மனுஷன் கிடையாது. ஆனா காலம் ஆனோடனே நம்ம மறுபடியும் எது வருது, நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, நான் அப்படி செஞ்சேன் தெரியுமா. இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அந்த வாழ்க்கை க்ளோஸ், அதை குழி தோண்டி புதைச்சாச்சு. இனி நான் கிறிஸ்துவுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை போல சொல்லணும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இரண்டாவது கர்த்தர் நல்லவர். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நல்ல கவனிங்க. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில எவைகளுக்கு நாம மறிக்க வேண்டும்னா பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற காரியத்தை க்ளோஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இந்த உலகம் ஒரு விதமா இருக்கு. இந்த உலகத்தோட நம்மளும் கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் ஒத்து போகணும்ல அப்படிங்கிற வாழ்க்கையில நமக்கு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இந்த உபதேசம் கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா இதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். சில நேரங்கள்ல சிறப்பு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஊத்தும் போது தொண்டைக்குள்ள இறங்காது, ஆனா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையா சொல்லுங்க? ஆமா, கர்த்தர் நல்லது. இந்த பிரபஞ்சத்துக்கு தக்க எப்படிப்பட்ட வேஷம் தரிக்க கூடாது, ஒத்த வேஷம். அப்படின்னா அந்த அக்காவை மாதிரியே நானும் இருக்கணும், அந்த அண்ணனை மாதிரியே நானும் இருக்கணும். என்னை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. நான் சபையில ஆராதிக்கணும், நான் கர்த்தரை சேவிக்கணும், ஆனா அவங்கள மாதிரியே நானும் என்ன செஞ்சுக்கணும். சொல்றது புரியுதா? அவங்கள மாதிரியே நான் இருந்துகிட்டு, அவங்கள மாதிரியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, அவனுங்க மாதிரியே ஒரு செழிப்பா இருக்கணும், அவங்கள மாதிரியே நான் வந்து உலகத்துல நானும் இருக்கிறேன். இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அவங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் வேணும். யார் வேணும்? கர்த்தர் வேணும். எதுக்கு வேணும்? கர்த்தர் சுகம் கொடுக்க வேணும், அற்புதங்களை செய்ய வேணும், செழிப்பான ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்,
ஆண்டவர் தரணும். ஆனா நான் உலகத்தோட என்ன செய்யணும்? மற்றவர்களை போல நான் என்ன செய்யணும்? உலகத்துல போடுகிற வேஷம் தேவனுடைய பார்வையில வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஆனா அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் லட்சணை கற்றுக் கொடுத்துருவார், புரிய வச்சிருவார். இன்னைக்கு அநேக இடரல் எங்க இருந்து வருது தெரியுமா? உலகத்தில் இருக்க மனுஷன் வச்சு இல்ல, ஆவிக்குரியவங்க சொல்றவங்க வச்சுதான் இன்னைக்கு இடரல் வருது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன வேஷம் இருக்கு? கூட்டத்துக்கு ஒரு வேஷம், கூட்டத்தை விட்டு வெளியே போயிட்டா இன்னொரு வேஷம், குடும்பத்துக்கு ஒரு வேஷம், சபைக்குள்ள ஒரு வேஷம், ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு வேஷம், திங்கக்கிழமையில இருந்து அடுத்து சனிக்கிழமை வரைக்கும் இன்னொரு வேஷம். எல்லாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. எல்லாரையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, யோவான் சொல்றாரு, நான் அவருக்கு வழி ஆயத்தப்படுத்த வந்தேன். ராமன் சொல்லுங்க, அவருடைய பாதரட்சியின் வாரம் கூட அவிழ்க்கிறது எனக்கு பாத்திரம் கிடையாது. ஆனா ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்றாரு, யோவான் தான் பெரிய ஆளுங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா 400 வருஷம் இருண்ட காலமா இருக்கு. இருண்ட காலமா இருந்த நாட்கள்ல வந்து பயங்கரமான பிரசங்கம் பண்ணது யாரு? யோவான் தான். அடிச்சு கொளுத்துறாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பிக்க வகை தேடினவன் யாருன்னு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 400 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் மல்கியா தீர்க்கதரிசியுடைய அந்த தீர்க்க தரிசனத்துக்கு அடுத்தாப்புல பேசுறது யாருன்னா யோவான் தான். அப்ப எவ்வளவு டாப் மோஸ்டா இருக்கணும், எவ்வளவு பெரிய ஆளா பார்க்கணும். அவர் பேசுற பிரசங்கத்தில் அவரே ஒப்பு கொடுத்து என்ன வந்து கேட்க, எனக்கு என்ன கொடுங்க, ஞானசானம் கொடுங்க. யோர்தான் நதியில வந்து அவளே வெயிட்டிங் வரிசையா நிக்கிறான். நம்ம பேசுற பிரசங்கத்துல ஒரு ஆள் ரசிக்கப்பட்டாலே சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு கூட்டமே வந்து எப்படி இருக்கும்? தனக்குள்ள என்ன வந்திருக்கும்? யோசிங்க. மனுஷன் தானே, மனுஷன் தானே. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், யோவான அவங்க வீட்டுல உள்ளவங்க எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? நீ தேவனுக்கு வழி ஆயத்தப்படுத்துவே. ராமன் சொல்லுங்க, நீ தேவனுக்கு யாரு? 2 பேருக்கு ஆண்டவர் நல்ல ஸ்டடியை கொடுத்தாரு தெரியுமா? யோவானுடைய தகப்பனுக்கு தாய்க்கும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க 2 பேருக்கும் என்னல்ல, குழந்தை இல்ல. முதல்ல யார்கிட்ட பேசுறாரு? எலிசபெத்திட்ட பேசுறாரு. எலிசபெத்திட்ட பேசுனதை வந்து ஐயாட்ட வந்து சொல்றா. ஐயா நம்பல. ஆமா தானே? ஐயாட்ட எழுச்சுறாரு. கர்த்தர் மறுபடியும் பேசுறாரு. அதையும் அவர் நம்பல. வாய் அடைச்சிட்டாரு. க்ளோஸ். எப்போ வரைக்கும்? பேர் விடும் போதுதான் வாய் திறக்கணும். அது வரைக்கும் மொமெண்ட் இருக்காரு. என்னெல்லாம் பேசிருப்பாரு. நல்லா கவனிங்க. பேர் வைக்கும் போதுதான் யோவான் என்று சொல்றாரு. நான் விசுவாசிக்கிறேன், யோவான தாயின் தகப்பன் எப்படி வளர்த்திருப்பாங்க? சூப்பரா வளர்த்திருக்காங்க, அழகா வளர்த்திருக்காங்க. ஆமீன் சொல்லுங்க. வேஷம் போடுற ஆளை வளர்க்கல, அழகா வளர்த்துட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் கிடையாது, அவர் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கவனிங்களேன். இன்னைக்கு உலகத்துக்காக அநேக வேஷம் போடுகிறவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த ஆவி இன்னைக்கு ஆவிக்குரியவங்களையும் அட்டாக் பண்ணுது, ஆவிக்குரியவங்களையும் தன் பக்கம் இழுக்குது. தன்னை அறியாமலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கவர்ச்சி உண்டாகுது. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஆராதனையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நம்ம ஆராதனையில எங்கேயோ ஒரு தொய்வு வந்துடும். நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில தேவனுக்கு விருப்பமான காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யப்படும்? அட்ஜஸ்ட் பண்ணப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். வசனம் சொல்லுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு தக்க ஒத்த வேஷம் என்ன செய்ய முடியாது? தரிக்க கூடாது. வேதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேஷம் தரிக்கிறதுக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்தா. யாக்கோவுக்கு ரெபேக்கா சொல்லி கொடுக்குறா. ஏய் இங்க வா, உங்க அப்பா யாரை கூப்பிட்டு ஆஸ்வதிக்க போறாராம்? ஏசாவை ஆஸ்வதிக்க போறாராம். அது எப்படி நடக்கலாம்? நீதான் ஆசீர்வாதம் வாங்கினடா மகனே. அவன் சொல்றான், அவனுக்கு நிறைய முடி இருக்கும், எனக்கு என்ன கிடையாது, முடியே கிடையாது. எப்படி என்ன எப்படி அப்பா ஆஸ்வதிப்பாரு? அவன் சொல்றா, உங்க அப்பா கண்ணு கூடு, கண்ணெல்லாம் எரிஞ்சிட்டு மங்கி போச்சு. நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன் பாரு. வீட்டுல போய் நம்ம மந்தையில போய் எரிஞ்சு எல்லாத்தையும் பண்ணு, அதை கொண்டு வா, சூப்பரா சமைச்சு தரேன். உங்க அப்பாவுக்கு நாக்குல எப்படி சுவை வரணுங்கிறது எனக்கு தெரியும், நான் உனக்கு சமைச்சு தரேன். சுவைன்னா அவருக்கு விழுந்துருவாரு, டேஸ்ட் நினைச்சிருவாரு. யார் செஞ்சாலும் பார்க்க மாட்டாரு, கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்டுருவாரு. நான் சொல்றான், அப்ப முடிக்கி இதை போட்டுக்கோ. ஆனா நீங்க அதுல வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கீங்க. ஈசாக்கு குழம்பிட்டான். சத்தமோ யாக்கோபின் சத்தம்.
கவனிங்களேன். ஆமா, அவனுக்கு குழம்புது. நம்ம பிள்ளைய 2 பேரையும் கொஞ்சம் அடையாளம் கண்டு வச்சிருக்கிறான். கண்ணுதான் கூட போச்சு, ஆனா சத்தமெல்லாம் நினைச்சுது, அழகா தெரியுது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய என்னோட பேசுறாரு. நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு, நம்ம ஆண்டவருக்கு யாருன்னு, எத்தனை பிள்ளைகளை என் பிள்ளைகள்னாலும் நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும். உங்க பேரை போட்டுக்கோங்க, நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம வேஷம் அவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்துக்கு தக்க ஒத்த வேஷம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். நம்ம யாரோட நம்ம காம்ப்ரமைசேஷன் பண்ண வேண்டாம். நான் உங்களை மாதிரிதான், நம்ம யாரையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. சொல்லணும், நான் இயேசுவை மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு தக்க ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று என்ன செய்யணுமா, பகுத்து அறியணும். சும்மா எதை கண்டாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடவே கூடாது. பகுத்து என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இதை நான் நம்பணுமா, இதை நான் பின்தொடரலாமா, இதை நான் செய்யணுமா அப்படின்னு என்ன செய்யணும், கேட்டு தேவனுடைய கண்ட்ரோல் அதுல இருந்துச்சுன்னா, தேவனுடைய நடத்துதல் இருந்துச்சுன்னா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல ஒரு யுத்தத்தை செய்யணும்னா என்ன செய்வாங்க, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை நான் பின்தொடரலாமா, நான் இதை செய்யலாமா அப்படின்னு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பாரு. நீ என்ன செய்ய போ, நான் உன் கையில என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு உடனே இவங்களுக்கு என்ன வந்துடும், கர்த்தரே என்ன செஞ்சுட்டாரு சொல்லிட்டாரு, ஆடுறா கிளம்பு. ஆண்டவர் பதில் கொடுக்கலாம், இவன் என்ன செஞ்சிருவான், ஐயோ நம்ம ஒரு ஸ்டெப் கூட என்ன செய்யக்கூடாது, எடுத்து வைக்கவே கூடாதுப்பா. ஆனா ஆண்டவர் போவோம் கையில ஒப்பு கொடுப்பாருன்னா கூட கொஞ்சம் பலன் என்ன செஞ்சிடும், இவன் சோர்வு போய் கிடந்தாலும் இவனுக்கு பலன் வந்துடும். கர்த்தர் கூட என்ன செய்யறாரு, இருக்கிற கொடுத்துருவாரு ஆண்டவர் நம்ம கையில. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்து மகிமை. அப்போ நீங்க நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் இதுல இருக்கான்னு சொல்லி பகுத்தறிஞ்சு நீங்க வாழ பழகுனீங்கன்னா உங்க மனம் எப்படி இருக்குன்னா புதுசா இருக்கும். உங்க வாழ்க்கையில மனம் திரும்புதல், மறுரூபம் என்ன செய்யணும், வெளிப்படும். அப்படி ஆராதிக்கும் போது கர்த்தர் அதுல என்ன செய்வார்னா மகிமைப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதுல மகிமைப்படுவார். 2 விஷயத்தை இன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஒண்ணு உலக வழிபாடு, இன்னொன்னு என்னதுன்னா இப்பிரபஞ்சத்துக்கு தக்க என்னது வேஷம் தெரிகிறது. நான் ஒரு பிரதிஷ்டையான வாழ்க்கை, நான் இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாதுன்னா அப்படி இருக்கணும். இருக்க உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஆபத்து இருக்குன்னா நான் அதுக்குள்ள போறேன்னு சொன்னா, அந்த வேஷம் எனக்கு இருக்குன்னு சொன்னா எனக்கும் அந்த ஆபத்து இருக்கு. நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அந்த இடத்துல துணிகரமா நான் செய்வேன். ஆனா தேவநாம என்ன செய்யப்படும், தூசிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்து மகிமை. இன்னும் நான் சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த பிரதிஷ்டையை தொடர்ந்து காத்துக்கொள்ள நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம். ஏன்னா உலகம் வேற மாதிரி போகுதுங்க, வேற மாதிரி போகுது. உலகத்துல இருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அதாவது என்ன சொல்றது, அவலட்சணம் நிறைந்ததை விருப்பப்பட்டு ஏற்றுக்கிறான். அவலட்சணத்தை என்ன செய்யறான், விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டு இது எனக்கு வேணுங்கிறான். அந்த சூழ்நிலைக்கு உலகம் போது நான் இன்னும் சொல்லுவேன், சோதோம் குமாரா பட்டணத்துல என்ன நடந்துச்சோ அந்த அருவருப்பு இன்னைக்கு நிலநாட்டமா இருக்கிறது நிஜமாகும். ஆனா அதற்கு மத்தியில நாம வாழுகிறோம். நம்ம எந்த வேஷமும் நமக்கு வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த வேஷம் நமக்கு வேண்டாம். நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அது எப்பேற்பட்ட எரிகிற கந்தகத்தை ஊத்தினாலும் சரி, நாம தனித்துவமா இருப்போம். நம்மை காக்கக்கூடிய ஒரு தூதனை கர்த்தர் என்ன செய்வாரு, கட்டாயம் அனுப்புவாரு. நாம செய்ய வேண்டிய காரியம், நான் இந்த பிரபஞ்சத்துக்கு தக்க ஒத்த வேஷத்தை தரிக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்து கர்த்தரை ஆராதிச்சோம்னா என் ஆராதனை ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு, புத்தி உள்ள ஆராதனையை பார்ப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. புத்தி உள்ள ஆராதனையை கர்த்தர் பார்ப்பாரு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் சரீரம் பரிசுத்தமும் உமக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனையை ஆராதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. உலக வழிபாடு எனக்கு வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அடுத்து இந்த உலகத்தினுடைய அந்த ஒத்த வேஷம் தரிக்குதல் எனக்கு வேண்டாம், அதையும் ஸ்கிப் பண்ணிடுவோம். எனக்கு இயேசு, எனக்கு ஆண்டவர் ஒருவர் போதும். ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமா, உங்க குடும்பத்திற்கு சொல்லிக் கொடுங்க. நாம் வேறு பிரிக்கப்பட்டவன், நாம வேறு பிரிக்கப்பட்டவங்க. நாம மற்றவர்களை போல அல்ல. நாம் இந்த உலகத்துல கொஞ்சம் வித்தியாசமா தான், கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதை தாண்டி விரும்புறேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தருக்கு சொன்ன வார்த்தையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து குற்றமற்றவராக கபடற்றவராக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறாரு.
மாறுபாடு உள்ள இந்த ஸ்தோத்திர சந்ததியை விட்டு உங்களை நம்ம என்ன செய்யணும், ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மாறுபாடா இருக்கிற இந்த உலகம் நமக்கு சதம் நினைக்க வேண்டாம். மாறுபாடா இருக்கிற அந்த உலகத்தினுடைய உறவுகள் நமக்கு சதம் நினைக்க வேண்டாம். நம்மளை கொஞ்சம் விளக்கி நம்ம ரட்சித்துக் கொள்வோம். நம்மளை கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டி நம்ம ரட்சித்துக் கொள்வோம். ஆமா, வேதம் தெளிவா சொல்லுது, நீ பின்னிட்டு பாராத. ஆமா, பின்னிட்டு பாராத. தேசத்தை பார்க்காத, சொத்துக்களை பார்க்காத, உறவுகளை பார்க்காத, குடும்பத்தை பார்க்காத. கொஞ்சம் உதவி செய்வாங்க, உடன் இருப்பாங்க, அது கொஞ்சம் நமக்கு லாபம் தான் நினைக்க வேண்டாம். கர்த்தரை மட்டும் பார்ப்போம். நம்ம கர்த்தரை மட்டும் பார்ப்போம். ஒரு பெரிய அழிவு வருது, ஒரு பெரிய அழிவின் அகோரம் வருது. ஆமா, நம்ம பின்னிட்டு பார்த்தோம்னா அவங்களோட நம்ம ஒப்புரவாயிருவோம். நம்ம பின்னிட்டு பார்த்தோம்னா அவங்களோட நம்ம பங்காளி ஆயிருவோம். அந்த அழிவுக்கு நாம உடந்தை ஆயிருவோம். ஆண்டவர் சொல்றாரு, அது வேண்டாம். நீ ஓடிப்போ, நீ ஓடிப்போ, நீ ஓடிப்போ. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து ஓடி போகும்போது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை நம்ம ஆராதிக்க முடியும். நாம ஒரு இடமோ ரெண்டு இடமோ, ஸ்தோத்திரம், ஒருத்தர் ரெண்டு பேரோ அல்லது எந்த இடத்துல கூடி கர்த்தரை மட்டும் பார்க்கிறவங்களா இருப்போம்னா நம்மள ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டாரு. நம்மளை பிழைக்கப்படுவாரு, நம்மளை பிழைக்கப்படுவாரு, நம்மை செழிக்கப்படுவாரு, நம்மை செழித்தோங்க பண்ணுவாரு. கர்த்தரை மட்டும் பார்ப்போம். கிறிஸ்துவுக்காக உலகத்தின் வழிபாடுகளை வெறுத்து, உலகத்தில் காணப்படுகிற பிரபஞ்சத்தினுடைய வேஷத்தை தரித்து கொள்ளாம நம்ம வெறுத்து கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழ்ந்தோம்னா இம்மைக்குரிய வாழ்க்கையிலையும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலையும் பெரிய நன்மையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து, பெரிய நன்மை அவரிடத்துல எனக்கு வரும், பெரிய நன்மை அவரிடத்துல எனக்கு வரும், பெரிய நன்மை ஆண்டவர் எனக்கு தருவாரு. கர்த்தர் எனக்கு தருவாரு, கர்த்தர் எனக்கு தருவார். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரை மட்டும் நான் பற்றிக் கொள்வேன், ஆண்டவரை மட்டும் நான் பற்றிக் கொள்வேன். ஹல்லேலூயா. நான் என்ன ஆராய்ச்சி பார்க்கிறேன். உலக வழிபாடுகளுக்குள்ள உட்புகுந்து என் சமாதானத்தை இழந்த நாட்கள் உண்டு. உலகத்தில் இருக்கிற மனுஷனோடு கூட ஒத்து போகணும்னு சில காரியத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுனால என் வாழ்க்கையில நான் அநேக இழந்தது உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, வேறு விரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நான் இப்படிதான் வாழணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நான் இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஆண்டவரை சேவிக்கணும், இப்படிதான் ஆண்டவரை நான் பின்பற்றணும். எல்லாரையும் போல அல்ல, எல்லாரையும் போல அல்ல. சொல்லுங்க, எனக்கு ஒரு தனி வாழ்க்கையை தந்திருக்கிறாரு, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிச்சாச்சு, பழைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் அழிச்சாச்சு. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறாரு, ஒரு புதிய ஜீவியத்தை தந்திருக்கிறாரு. இதுல நான் பிரயாணம் பண்ணா மட்டும்தான் கர்த்தருடைய ஒத்தாசை என்ன பின்தொடரும். இதுல நான் பிரயாணம் பண்ணா மட்டும்தான் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க முடியும். இதுல நான் பிரயாணம் பண்ணா மட்டும்தான் என் செழிப்புல நான் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். இதுல நான் பிரயாணம் பண்ணா மட்டும்தான் என் வாழ்க்கையில நிம்மதியை நான் அனுபவிக்க முடியும். இதுல பிரயாணம் பண்ணா மட்டும்தான் கர்த்தர் சொல்வார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு கர்த்தர் சொல்லுவாரு. கர்த்தருக்காக ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழும்போது நமக்காக கர்த்தர் வைராக்கிய பாராட்டுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்காக கர்த்தர் வைராக்கிய பாராட்டுகிறவர் இருக்கிறார். எந்த மனுஷனுக்கு முன்னாலேயும் உங்களை என்னையும் கர்த்தர் தலைகுனிய விடமாட்டார், விடமாட்டார், விடமாட்டார். அவருக்காக ஒரு பிரதிஷ்டையான வாழ்க்கை வாழும்போது என்ன ஆண்டவர் தலைகுனிய விடவே மாட்டாரு. என் படிய, என்னுடைய உயர்வை கர்த்தர் உயர்த்திட மாட்டுவாரே தவிர தாழ்ந்து போக விட மாட்டாரு, தாழ்ந்து போக விட மாட்டாரு. ஆமா, இளக்காரமா இருக்க ஒரு நாள் விட மாட்டாரு. என்னுடைய ஸ்தானத்தை உயர்த்தி தான் வைப்பாரு. அவருக்காக நான் வாழ்கிற வாழ்க்கையை கண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவருக்கு புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்க அர்ப்பணிக்கிறேன். அவரை நான் புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்க நான் அர்ப்பணிக்கிறேன். உலக வழிபாடுகள் வேண்டாம், உலகத்துல காணப்படுகிற வேஷங்கள் எனக்கு வேண்டாம். அந்த மனுஷனை போல, இந்த மனுஷனை போல கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணு, இதுல நீ கொஞ்சம் ஒத்து போகலாமே, இதுல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே, வேண்டாம், எனக்கு வேண்டாம். இயேசு மட்டும் எனக்கு போதும். இயேசு எனக்கு காட்டுற பாதை போதும். அப்பதான் நான் ராஜ்யத்துல போய் சேர முடியும். அப்பதான் தேவனை நான் சந்திக்க முடியும். அப்பதான் அவருடைய வருகையில நான் கண்டுகொள்ள முடியும். அவருடைய வருகையில அவருடைய கண்களுக்கு நான் தென்படுவேன். நான் கைவிடப்படுகிற கூட்டம் அல்ல, நான் கைவிடப்படுகிற கூட்டம் அல்ல, கரம் கோர்த்து அழைத்து கொண்டு போகிற கூட்டம். கர்த்தர் என்ன அப்படிதான் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அதுதான் என்ன வேறு பிரிச்சாரு. கர்த்தர் அதுக்குதான் என்ன வேறு பிரிச்சாரு. கர்த்தர் அதுக்குதான் என்ன வேறு பிரிச்சாரு.
சொல்லுங்க, வாயை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்களேன், வாயை திறந்து என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இயேசு ராஜாவுக்கு. நேசிக்கிறதெல்லாம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். புத்தியுள்ள ஆராதனை எது அப்படிங்கிற நல்ல சத்தியத்தை எங்களோடு நீங்க பேசுறீங்க. உலக வழிபாடுகளுக்கு மறிக்கணும், இப்பிரபஞ்சத்துக்கு தக்க ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவத்தில் நாங்கள் மறிக்கணும்னு சொல்லி 2 காரியங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இந்த வார்த்தை கேட்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசி உடைய வாழ்க்கையில உடைய பிள்ளைகள் சாட்சிய ஜீவனம் பண்ண தொடர்ந்து கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கேட்டவர்களால் மாத்திரமல்ல, வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு வருகிற எத்தனை பிரச்சனைகள் ஆனாலும் அவைகளை மேற்கொள்வதற்கு பலனை கர்த்தர் கொடுங்கப்பா. அதுக்குரிய ஞானத்தை கொடுங்கப்பா, அதுக்குரிய சாதுரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. தேவ ஆளுகைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய மகிமைப்படும். சகல துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சூட்டி, நன்மையால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருந்து நம்மை காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம்.